அமெரிக்காவின் அதிரடி வரி மாற்றி யோசித்த ரஷ்யா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுடைய நிதி ஆதாரத்தில் உக்ரைனுக்கு புதுசாக ஆயுதங்களை அனுப்பி வைப்பது குறித்த அறிவிப்பு கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிட்டார். அதோட ரஷ்யா போரில் ஈடுபடுவதற்கான நிதி ஆதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாரா என்னன்னு தெரியல. ஒரு புதிய வரி விதிப்பு செயல்படுத்தப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் இது ரஷ்யாவுடைய பங்கு சந்தையில் எப்படி எதிரொலிச்சுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் அது ரஷ்யாவில் பாதிப்பு ஏற்படுத்தியதா அப்படிங்கிறது கேள்வியாக வரும் இல்லையா? அப்போ என்ன பாதிப்பு ஏற்படுத்தியது அப்படின்னா, எல்லாரும் உலக நாடுகள் நினைச்ச மாதிரி ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை, மாறாக நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. பங்கு சந்தையுடைய ரஷ்யாவுடைய பங்கு சந்தை 2.7% அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கு. ஏன்னா அதிபர் ட்ரம்ப் கிட்ட இருந்து ரஷ்யா இன்னும் ஒரு கடினமான பொருளாதார தடைகளை எதிர்பார்த்தாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றதை பார்த்தா ரொம்ப கடுமையான பொருளாதார தடை இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவான அளவு தான் இருந்தது. தன்னுடைய வர்த்தக கூட்டாளிகள் மேல வரி விதிப்புகள் இன்னும் 50 நாட்களுக்கு நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறதால ரஷ்யா கொஞ்சம் நிம்மதி அடையும். அதனால ட்ரம்பினுடைய அறிவிப்பை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக முன்மொழிவுகளை ரஷ்யா உருவாக்குவதற்கு அதிக நேரம் இருக்கும். மேற்கொண்டு பொருளாதார தடைகள் செயல்படுத்தப்படுவதை காலதாமதம் செய்ய ரஷ்யாவால் அது முடியும். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு ரஷ்யா மீதான கடுமையான அணுகுமுறையை எதிரொலிக்கிறது. உக்ரைன் போர் தொடர்பான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட புதின் தயக்கம் காட்டுறதால எந்த விரக்தியும் இந்த எழுந்த விரக்தி உக்ரைன் போர் தொடர்பான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக புதின் தயக்கம் காட்டுறாரு இல்லையா? அதனால இருக்கக்கூடிய இந்த விரக்தியும் இதன் மூலமாக பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன்ல ரஷ்யாவுடைய போரை நிறுத்துவது தன்னுடைய வெளியுறவு கொள்கைகளுக்குள் முக்கியமானது, முன்னுரிமையான விவகாரங்கள் ஒன்று அப்படின்னு சொன்னார். அப்போ போர்லாம் உடனே நிறுத்திடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த போர் தொடர்பாக பல மாதங்களாக ஆம் ஆனால் அப்படிங்கிற விதத்திலேயே ரஷ்யாவுடைய பதில் இருக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்துறீங்களா? ஆமாம் நிறுத்துறோம், ஆனால் அப்படிங்கிற மாதிரி கமா போட்டு அவங்க போரை அடித்து தாக்கிட்டு இருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் ட்ரம்ப் ஒரு விரிவான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த போது அதை ரஷ்யா வரவேற்றாங்க. ஆனால் உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் அளித்து வரக்கூடிய இராணுவ உதவி அப்புறம் உளவு தகவல்களை அதை பகிர்றாங்க இல்லையா, அதை நிறுத்தணும் அப்படின்னும் உக்ரைன் தன்னுடைய இராணுவ அணி திரட்டலை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் ரஷ்யா சொன்னாங்க. அமைதி ஏற்பட விரும்புவதாக ரஷ்யா தொடர்ந்து சொல்லி வராங்க. ஆனால் போருக்கான மூல காரணங்கள் முதல்ல தீர்க்கப்படணும். உக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகளை விட இந்த விவகாரத்தை ரஷ்யா ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு வரக்கூடிய வெளிப்புற அச்சுறுத்தல்களுடைய விளைவாக இந்த போர் ஏற்பட்டதாக ரஷ்யா சொல்கிறாங்க, தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. எங்கள் நாட்டுக்கு எங்கள் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நாங்கள் சும்மா இருக்க முடியாது, அதனால உக்ரைனை தாக்குறோம் அப்படின்னு போருக்கான காரணத்தை ரஷ்யா சொல்லிட்டு வராங்க. உக்ரைன் நேட்டோ அமைப்பு மேற்கு நாடுகளுடைய கூட்டணியை ரஷ்யா இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா மீது உக்ரைனோ நேட்டோவோ அல்லது மேற்கு நாடுகளோ படையெடுக்கலை. ரஷ்யா தான் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கினாங்க. இதனால 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய தரை வழியிலான போர் தூண்டப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு ஆமா ஆனா அப்படின்னு ரஷ்யாவுடைய அணுகுமுறையால போரை தொடர்ந்து நடத்தி கொண்டே அமெரிக்காவுடைய இன்னும் கூடுதல் தடைகளை அதனால தவிர்க்க முடிஞ்சது. ரஷ்யாவுடன் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்காக உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் ஆர்வமாக இருந்த ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்ய அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்மறை விளைவுகளை கூட நேர்மறையான முடிவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆமா ஆனா அப்படிங்கிற அணுகுமுறை மூலமாக ரஷ்யா காலதாமதம் செய்வதாக ரஷ்யாவை விமர்சிப்பவர்கள் எச்சரித்தாங்க. ஆனால் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த புதினை வலியுறுத்துவதற்கும் தன்னால் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் நம்பினார். ஆனால் அதை செய்வதற்கு ரஷ்யா அதிபர் எந்த அவசரத்தையும் காட்டலை. போர்க்களத்தில் தங்கள் கை ஓங்கி இருப்பதாக ரஷ்யா நம்புறாங்க. தங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அமைதி ஒப்பந்தம் உருவாகணும் அப்படின்னு ரஷ்யா வலியுறுத்துறாங்க. அந்த நிபந்தனைகளுக்குள் யுக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தணும் அப்படிங்கிறதும் ஒன்றாக இருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு மூலம் அது நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. ரஷ்ய அதிபருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சி கொடுக்கல அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. ஆனால் ஏமாற்றம் என்பது இரு தரப்பிலும் இருக்கிறதா பார்க்க முடியுது. அமெரிக்க அதிபர் மீது ரஷ்யாவும் ஏமாற்றத்தை கொண்டிருக்காங்க.
இதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரஷ்யா அமெரிக்காவுடைய தடைகளை எப்படி இத்தனைய நாட்களாக மாதங்களாக தவிர்த்து வந்தாங்க அப்படின்னா, போரை நிறுத்துறீங்களா அப்படின்னு அமெரிக்கா கேட்கும்போது போரை நிறுத்துறோம் ஆமா அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. ஆமான்னு சொல்ல அதே சமயத்தில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது அமெரிக்கா தலையிடும் போது நாங்கள் போரை நிறுத்தத்துக்கு ரொம்ப தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்திலேயே ரஷ்யாவுடைய பதில் இருக்கிறதுனால இத்தனை மாதங்களாக அமெரிக்காவுடைய தடைகளை ரஷ்யா தவிர்த்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அது முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அதிரடி வரி விதிப்பு. ஆனா அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது தற்சமயத்துக்கு ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கின்றது.